கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து ஏற்படும் கடல் சீற்றம் காரணமாக பாதிக்கப்படும் கடலோர கிராமங்களை பாதுகாக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடலோர மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய ரிப்போர்ட்டர் 18 நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. குமரி மாவட்டத்தில் பொதுவாகவே ஜூன், ஜூலை மாதங்களில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும். இந்த காலங்களில் குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களான வள்ளவிளை, மார்த்தாண்டம்துறை, இரவிப்புத்தந்துறை, சின்னதுறை, இணையம் போன்ற பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும். கடல் சீற்றம் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் இந்த பகுதிகளில் அமைந்திருக்கும் வீடுகளுக்குள் கடல் நீர் புகுவதும் வீடுகளை கடல் அலை இழுத்து செல்வதும் தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இதனால் சில நேரங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் உண்டு. இந்த கிராமங்களில் சுமார் 30,000 குடும்பங்கள் மீன்பிடி தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டு வசித்து வருகின்றன. இந்த ஆண்டு கடல் சீற்றத்தின் போது இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. இந்த ஆண்டு மே மாதத்தில் இருந்தே கடல் சீற்றம் துவங்கி உள்ளதால் இந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல ஆயத்தமான வேலைகளை துவங்க வேண்டும். இல்லை என்றால் வரும் ஜூன், ஜூலை மாதங்களில் இதைவிட அதிகமான இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த இழப்பை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டும். சாலையில் மணல் குவியல் ஏற்பட்டு இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இந்த பகுதி மக்கள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக கூறுகின்றனர். கடந்த ஆண்டு பல குடும்பத்தினர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து உறவினர்கள் வீடுகளிலும் அருகாமையில் உள்ள தேவாலயங்களிலும் தஞ்சமடையும் நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்று வலியுறுத்துகின்றனர். கடல் அரிப்பில் சாலையெல்லாம் போயிருச்சு, வண்டி ஓட்டுறது வழி இல்லை. அப்புறம் எல்லா வண்டியும் அங்கே கீழ்வளம் தேங்காய்பட்டம் சுற்றி தான் வருது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சாலையை கொஞ்சம் சரி பண்ணி வந்தால் நல்லா இருக்கும். குமரி மாவட்டத்தில் முள்ளூர் துறை என்ற இடத்துல கடலரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது சாதா ஜூன், ஜூலை மாதம் தான் வரும். இந்த தடவை மே மாதமே வந்திருக்கு. இங்கே நிறைய பாதிப்புகள் இருக்குது, நிறைய உயிர் சேதம் இருக்குது. ரோடுகள் எல்லாம் அரிச்சு போயிட்டு நிறைய வீடுகள், நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதனால அரசாங்கம் இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னவாவது செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகு அரசு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க முன்வருவதை கைவிட்டு தற்போது ஏற்பட்டு வரும் பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைப்பதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துவங்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு முகாம்கள் முன்கூட்டியே அமைக்க வேண்டும் எனவும் மேலும் குமரி மாவட்ட மீனவ கிராமங்களை நிரந்தரமாக பாதுகாக்க பழுதடைந்த தடுப்பு சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவுகளை புனரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த காலங்களை பார்க்கும்போது கடல் சீற்றத்தால் அதிக பாதிப்பு ஏற்படும் மாவட்டம் குமரி மாவட்டம். ஜூன், ஜூலை மாதங்களில் ஏற்படும் கடல் சீற்றம் மே மாதத்திலே துவங்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் விரைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.